உங்களோட கனவுல நீங்க மேடையில நின்னு மைக்க புடிச்சு பேசுறது போல. இல்ல மைக்கெல்லாம் இல்ல. ஆனா மேடையில நீங்க பேசுறீங்க. உங்களோட பேச்ச ஒரு 10, 50 பேர் கேட்டுட்ருக்காங்க. அப்படி நீங்க கனவு காண்றீங்க. இது வந்து நல்ல கனவும் இல்ல, கெட்ட கனவும் இல்ல அப்படிங்கிறது தான் பலன். இந்த கனவு உங்களுக்கானதான இல்ல. இது மற்றவங்களுக்கானது. அப்படின்னா என்னன்னா, உங்களோட அந்த வயது, ப உங்களோட பர்சனாலிட்டி, நீங்க செய்ற வேலை, அத பொறுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 16 வயசு பொண்ணா இருக்கிறீங்க. நீங்க அந்த கனவு காண்றீங்க. உங்களோட ஒரு உறவுக்காரங்க, உங்களோட ஒரு சித்தப்பா, பெரியப்பா, பசங்கன்னு கசின்ஸுன்னு வச்சுக்கங்களேன். அவங்கக்குள்ள ஒரு 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 வாக்குவாதம் போயிட்டுருக்கும். அப்போ உங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க. "நீ சொல்லு. நான் அந்த மாதிரி நோக்கத்தில நான் பேசல. நான் சரியா தான் பேசினேங்கிறத நீ சொல்லு. நீ சொன்னன்னா அவன் கேட்பான்." அப்படின்னு உங்களோட பிரதர் சொல்றது. இது போல. இல்ல உங்க நட்புல, அவங்க 2 நட்புக்கு ஒரு மாதிரி அவங்கக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும். அதில ஒரு நட்பு உங்கள இழுப்பாங்க. "நீ நீ சொல்லு. நான் நான் வந்து அந்த மாதிரி கண்ணோட்டத்தில சொல்லல. நான் நல்லபடியா தான் சொன்னேன். நீ சொல்லு. நீ சொன்னன்னா அவன் ஏத்துக்குவான். அவ ஏத்துக்குவா." அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல சாட்சியா நீங்க போய் நிக்கக்கூடியது. இது 16 வயசுன்னு பார்த்தோம். இப்ப நீங்க வந்து ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க. ஏதாவது அந்த செக்கு பவுன்ஸ் ஆவுறது, இல்ல ஏதோ ஒரு இது ஒரு கோர்ட்ல போய் நீங்க ஒரு சாட்சியா சொல்றது. நல்லதுக்காக தான். நீங்க நல்லதுக்காக தான் சொல்லப் போறீங்க. அ ஒரு பஞ்சாயத்துல உங்கள முன்னிறுத்துறது அப்படிங்கிறது போல சாட்சியாக அப்படிங்கிறது பலன். இத வந்து நீங்க இது போல புரிஞ்சுக்கணும். சரியான இடத்துல தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டு அப்படின்னு 2 பேத்தையும் சமரசம் பண்ற மாதிரியும் நீங்க அது போல போய்க்கலாம். உங்களுக்கு இந்த கனவு வந்ததுன்னா, இத தொடர்ந்து அதுபோல உங்களுக்கு வந்து ஒரு சாட்சியாக யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா, 2 பேத்தையும் சமரசம் பண்றது போல. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் டைம் சரியில்லன்னா தானே உங்கள இழுக்குறாங்க. அதனால. எண்ணற்ற கனவுக்கான பலன்கள நான் சொல்லிட்டு வரேன். அது வந்து என்னோட அந்த அ இறைவனோட அனுக்கிரகத்தினால எனக்கு இத வந்து குரு எனக்கு இது போல ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கிறதாகவே நான் நெனைக்கிறேன். அதனால நான் தட்சணை இவ்வளவு குடுங்கன்னு நான் யார்ட்டயும் கேட்கறதில்ல. ஆனாலும் எனக்கு ஒரு பூஸ்ட் தர்றது போல, நீங்க ஒவ்வொரு கனவு பலன் என்ட்ட கமெண்ட்ல கேட்கும் பொழுதும், நான் அது உங்களுக்கு விடை சொல்லும் பொழுதும், குரு தட்சணையாக கூகுள் பே நம்பர் ஒண்ணு அனுப்புறேன். அதில முடிந்த அளவு நீங்க அனுப்பலாம்.